இந்த நேரத்தோட கதாநாயகன் பாத்தீங்கன்னா இவர் நேரத்தையும் காலத்தையும் ஒரு காப்பாற்ற எடுத்துக்காட்டுகிற ஒரு கதை சொல்ல பாருங்களா. இவர் யாருக்கையுமே சீக்கிரமாக எழுதிப்பாரு. ஒரு நாள் நேரத்தை எழுதிட்டு டீ குடிச்சிட்டு கண்டடிட்டு உக்காந்துருப்பாரு. உக்காந்துருக்குள்ள பாத்திரம் வச்சு டைம் பார்த்தா ராவகலம் பார்த்து விழுப்ப மட்டும் உக்காந்துருக்காரு. ராவகலம் பாத்திரம் வைப்பாங்க. அப்படி நேரத்தையும் காலத்தையும் பாப்பாங்க. இதை பத்தி தான் நம்ம கதையை பார்க்க போறோம். வாங்க போலாம். சாண்டி பெரிய பெரிய ஏய்ப்புங்க எங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா போய் எக்ஸாம் எழுதுவோம். அவன் 12 மணி வரைக்கும் படிச்சிருந்தாங்க. அதான் தூங்குறாங்க. எல்லா எக்ஸாம் மேல போய் தூங்கிடுவாங்க. போய் ஏய்ப்புங்க என்னப்பா அம்மா கட்டிட்டே இருக்க. அதெல்லாம் ஒண்ணு போய் குடிச்சுப்பாங்க. இல்ல மணியில விமல நீனடா இந்த ட்ரெஸ் போட்டு ஒரு ராசிக்கு நீ சிவப்பு கலர் ட்ரெஸ் வேணா போனா அப்பதானே நீ போய் நல்லா இதான் ஸ்கூல் யூனிஃபார்ம் இதை போட்டு போனதாங்க உள்ள விடுவாங்க. அதான் நீ ட்ரெஸ் போடாத. நான் போய் அயன் பண்ணி வச்சிருக்கேன். அது போய் எடுத்துட்டு வரல. அதுக்குள்ள ஓடிடுறியா? வேற பொண்ணு பாரு. ஐயோ என் பொண்ணு டைவர்ஸ் பண்ணுறீங்களா? நான் எப்போ போனா அம்மா நான் போன சொல்லிருக்கேன். மாமா நீங்களே என் பொண்டாடி அப்படியா? சரிக்கா. சும்மா சொன்னீங்க சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டா நல்லா எழுதுனேன். சரி ஓகே. அடுத்து என்ன படிக்க போற? அப்பா மேத்ஸ் ஆனது படிக்கலாம். ஒரு ஆசைக்கு இன்ஜினியர் படிக்கிறது நல்லா படிப்பா. நான் மேத்ஸ் ரொம்ப நல்லா படிப்பேன். இன்ஜினியரிங் போடுறவங்க உலகம் யாருக்கும் நல்லது. அவன் இஷ்டத்துக்கே உனக்கு அவன் படிக்கட்டும். அவன் ராசிக்கு இன்ஜினியர் தான் படிக்கணும். அவன் இஷ்டப்பட்டு படிக்க முடியுங்க. சரி ஓகே. அப்பா என்ன எனக்கு டைம் ஆகுதுப்பா. சரி போனா என்னடா போகும்போது தடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சாந்தி போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. உட்கார இருக்கு. அதில் பரவாயில்ல உட்காரா. காலை எடுத்துச்சுன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க. உட்காரா ஹலோ என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டா. அப்படியா? என் பையன் கண்டா எப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? நீங்க எப்படி என் பிள்ளைங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? நீ நேரம் காலெல்லாம் பார்க்கல, அதனால தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ நிக்க வச்சல பஸ் தவறி அவன் கீழே விட்டான்டான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. யார் ரத்தம் விட்டது? நீ என்ன கொஞ்சம் டாக்டர் இருந்தாலும் உங்க பையனை காப்பாற்றிக்க முடியாது. அப்ப டாக்டர் ஆமா. இப்ப நீங்க வரும்போது கால் தடிச்சு தானே நீங்க எங்க நேரம் பார்த்தீங்களா? நீங்க நல்ல நேரத்துக்கு போனதானே பிள்ளைய காப்பாற்ற முடிஞ்சது. நீங்க நேரம் உட்காந்துருந்தா
பார்க்க தெரியுமா? நேரம் நடந்து பார்க்க மாட்டேன். நீங்களும்